மாவட்டத்தில் இருக்கின்ற மகளிர் சுய உதவிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அவருடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கின்ற நேரத்தை தெரிவிக்கிறேன். இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொரோனா வைரஸ் அந்த நிலப்படுவதற்காக ஏற்படுத்த வழங்க இப்ப 100% இழப்பீட்டுத் தொகை வழங்குவதற்காக அரசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குழாயில் பதிக்கப்பட்ட பிறகு அந்த நிலத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மரங்கள்லாம் வைக்கக்கூடாது, பயிர்கள்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்னும் அந்த திட்டம் அமல்படுத்தவில்லை. விவசாயிகளுடைய அனுமதியோடு தான் இந்த திட்டம் நிறைவேற்றும். இது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும். காவல்துறை நடவடிக்கை எடுப்பதற்கு இன்றைக்கு அனைத்து வகையிலும் இன்றைக்கு எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்படும். காவல்துறை யார் அதை சேதப்படுத்தாலும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், வழக்கு பதிவு செய்யப்படும். இல்லை இதுவரை நிறுவனம் செய்யவில்லையே, இது ஒரு தவறான தகவல். அதாவது எல்லாமே டெஸ்ட் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா 147 தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது, புரியுதுங்களா? இதுல 41 சாய தொழிற்சாலைகள் தனித்தனியே தங்கள் வளாகத்தில் பூஜ்ஜிய கழிவு சுத்திகரிப்பு நிலையத்தை நிறுவி இயக்கி வருகிறது. அரசு கவனமா பார்த்துட்டு இருக்கு. இதில் வெளியேறுகின்ற கழிவுநீர் சுத்தப்படுத்தி தான் விட வேண்டும் என்று அரசு அறிவிக்கப்பட்டு அதை கண்காணித்து வருகிறது. எங்காவது தவறு நடைபெற்றால் அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்தால் அரசு நடவடிக்கை. அதெல்லாம் தவறான தகவல். எந்த மாவட்டத்தையும் நம்ம பிரிக்க மாட்டோம். இனி எந்த மாவட்டத்தையும் பிரிக்கப்பட மாட்டார். தற்போது வரை எந்த எண்ணமும் அரசு. கடப்பள்ளி அரக்கன்கோட்டை வாய்க்காலுக்கு மாநில அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று அங்கிருக்கிற விவசாய பெருமக்கள் கோரிக்கை ஏற்று விவசாய பிரதிநிதிகள் இந்த குழுவில் ஆலோசித்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு 1/8/2020 முதல் எனக்கு தண்ணீர் திறந்து விட என்று கோரிக்கை வைத்தார்கள். 1/8/2020 முதல் தினந்தோறும் 850 கனஅடி அளவில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி தெரிவிக்கிறது. அதே போல கீழ்பவானி பிரதான வாய்க்கால்ல 15/8/2020 முதல் இன்றைக்கு தினந்தோறும் 2300 கனஅடி வீதம் 24 TMC தண்ணீர் திறக்கப்படும். அவர் வைத்த கோரிக்கை விவசாய குடிமக்கள், மாநில அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு 15/8/2020 முதல் தினமும் 2300 கனஅடி வீதம் அந்த கீழ்வாசன பிரதான கால்வாய் தண்ணீர் திறக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக, பத்திரிகை வாயிலாக விவசாய குடிமக்களுக்கு தெரிவித்துள்ளேன்.